ஆதியாகமம் 7:7 வாசிங்க. இதே பாயிண்ட்ல இன்னொரு விஷயம். ஆதியாகமம் 7:7 வாசிங்க. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவாவும் அவன் குமாரரின் இங்க வாசிங்க. ஆதியாகமம் 19:12 வாசிங்க. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ. 14 வாசிங்க. அடுத்து 14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. லோத்துவோடைய விஷன் ஒரு நாள்ல நிறைவேற போகுது, நாளைக்கு காலையில நடக்க போகுது. ஆனா நோவாவுடைய விஷன் 100 வருஷமா நடக்கல. நான் சொல்றது புரிய முடியுதா? நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் கர்த்தர் பேசினாரு. 600ஆம் வயதாகும் வருஷம் ஜலப்பிரளயம் வந்துச்சு. 100 வருஷம் நோவாவுடைய விஷன் அவன் பிள்ளைகளுக்குள்ளும் அவன் மருமகளுக்குள்ளும் போச்சு. புரியுதா? ஆனா லோத்துடைய விஷன் இன்னைக்கு சொல்றான், நாளைக்கு காலையில் அழிய போகுதுப்பா, நைட்டோட எல்லாம் முடியுதுப்பாங்கிறான். ஆனா அவனுடைய விஷன் அவன் மகளுக்குள்ள போயிருக்குது. ஆனா யாருக்குள்ள போல? மருமகளுக்குள்ள போல. மருமக்கள்மார் கல்யாணம் பண்ண போறவங்களுக்குள்ள போகல. காரணம், அவன் பரியாசம் பண்ணுகிறதாய். நோவா பிரசங்கம் பண்ணும் போதும் ஜனங்க என்னதான் சொல்லியிருப்பாங்க? பரியாசம் பண்ணுகிறதாக. ஆனால் அந்த பரியாசம் உலகத்துக்கு தான் பரியாசமாக இருந்துச்சு. நோவாவுடைய மருமகனுக்கு அது போயிருச்சு, மருமகளுக்கு அது போயிருச்சு. ஆனால் லோத்துடைய மருமகனுக்கு அது போகல. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அதுதான். எப்படி முதல்ல நோவாவுடைய மனைவிக்குள்ள போயிருக்கு விஷன், லோத்துவின் மனைவிக்குள்ள போல. நோவாவுடைய மகன்களுக்குள்ள, லோத்துவின் மகளுக்குள்ள அந்த விஷன் சரியா போல. அப்பா சொல்றாருன்னு வெளியே வந்துட்டாங்களே ஒழிய அந்த விஷன் முழுமையா அவங்களுக்குள்ள வரல. அதனால தான் கெட்டு போனாங்க. நோவாவுடைய மருமகன்களுக்குள்ள போயிருக்குது, லோத்தோடைய மகன்கிட்ட போல, சன்னின்லாக்குள்ள போல. அப்பனா இங்க நான் நீதிமானா இருக்கிறது, நான் மட்டும் நீனா இருக்கிறது முக்கியம் அல்ல, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குள்ளையும் அது போக வேண்டி இருக்கிறது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போகுதாங்கிறதான் கேள்வி. இப்ப பாருங்க, மருமகளுக்குள்ளையும் போனதுனால, அவர்கள் சேர்ந்து அந்த பேழையை கட்டினதுனால வெளியே வந்த உடனே அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக அவர்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்ப லோத்துவினுடைய மருமகன்களுக்குள்ள அந்த விஷன் போகாததுனால அவங்க வரல, சந்ததி சபிக்கப்பட்டு போச்சு. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு பல நேரத்துல பிள்ளைகள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷன், அந்த விஷன் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனோ மருமகளோ அவங்களுக்குள்ள இருக்குதா? தாவீது சவுல் கூடவே தான் இருக்கிறாரு. சவுலுடைய எல்லா மைனஸும் நமக்கே தெரியுது. தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. எப்படி தாவீதால சவுலுடைய அபிஷேகத்தை கன பண்ண முடிஞ்சிச்சு? திருப்பி சொல்றாரு தானே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் கை போடுவது எப்படி? புரியுது தானே? இப்போ ஏலியின் குடும்பத்தை கர்த்தர் நாசம் பண்ண போறான்னு சாமுவேலுக்கு தெரியுது. ஆனா ஏலிய சாமுவேல் மதிச்சானா இல்லையா? கூடவே இருக்கிறவன் தானே. இன்னைக்கு ஒரு சொற்றொடர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கூடவே இருந்தா அவங்கள பத்தின இன் அண்ட் அவுட் தெரியுது, அதனால மதிக்க மாட்டாங்க. இன் அண்ட் அவுட் தெரிஞ்சாலும் நீ மதிக்கணும், அதை தான் நீ நீதிமான். இன் அண்ட் அவுட் தெரிஞ்சாலும் மதிக்கணும். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள பலகீனம் இருக்குது, உனக்குள்ள இருக்கிற மாதிரி அவனுக்குள்ளேயும் பலகீனம் இருக்குது. ஆனா உன்னை விட அவன் மேல அபிஷேகம் தனியாக இருக்கிறது. அவன் அழைக்கப்பட்டவன், கர்த்தர் அவனை கூப்பிட்டு இருக்கிறாருல்ல, அந்த அபிஷேகத்துக்கு தான் நீ மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஊழியக்காரன் குடும்பத்துக்குள்ள போகுது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக, அவன் மேல் தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவன் என்னங்கிறது ரெண்டாவதுப்பா, அவன் மேல ஒரு அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் சொல்றது ஒரு உதாரணம். இப்போ முதலமைச்சருடைய பையன் இருக்கிறார். முதலமைச்சருடைய பையன் இருக்கும்போது அவரு சட்டமன்றத்துக்கு போகும்போதோ அல்லது பொது மேடைகளில் பேசும்போதோ அவர் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்னா, முதலமைச்சர் என்ன சொல்லுவார்? அப்பான்னு பேச மாட்டார். எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு பேச மாட்டார். நம்ம தலைவர், நம்ம
இது ஒரு புரோட்டோகால். இது என்னது? ஒரு புரோட்டோகால். அந்த புரோட்டோகால் படி இப்போ அப்பா வந்து ராணுவ தளபதியா இருக்கிறார், பையன் வந்து அவர் கீழே ஒரு அதிகாரியா இருக்காருன்னு வச்சுப்போமே. அந்த இடத்துல மிலிட்ரி பரேட்ல வரும்போது அப்பா நல்லா இருக்கிறீங்களாப்பான்னு கேட்க முடியாது. என்ன பண்ணணும்? சல்யூட் அடிச்சாகணும். அப்பா ஜட்ஜா இருக்காரு, பையன் வக்கீலா இருக்காரு. அங்க வந்து அப்பா நம்ம கேஸ் தான் அப்படின்னா வெளில போடான்றவர். நீ வீட்டுக்குள்ள எனக்கு அப்பா, கோர்ட்ல யாரு? கணம் கோர்ட்டார் அவர்களை தான் சொல்லணும், ஜட்ஜ் அவர்களை தான் சொல்லணும். யூ மஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் போஸ்டிங். அவன் மேல் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறது. இன்னைக்கு அந்த கணம் இருக்குதா? அந்த கணத்தை செலுத்துறோமா? ஊழியக்காரனுக்கு சொந்த வீட்டிலேயே மரியாதை இல்லை, இன்னைக்கு சொந்த பிள்ளைங்கிட்ட மரியாதை இல்லை. அவன் சொல்றான், எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், உங்க அப்பாவை பத்தி தெரியும், ஆனா ஊழியக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. ஏன்னா உங்க அப்பாவை அபிஷேகம் பண்ணி கூப்பிட்டது கர்த்தர், நீ கிடையாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை கூப்பிட்டாரு. ஆபிரகாம் இஸ்மவேலின் பார்வைக்கு, ஈசாக்கு பார்வைக்கு எப்படி கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் தேவன் பார்வைக்கு அவன் நீதிமான். ஆமா, தேவன் பார்வைக்கு நீதிமான். இஸ்மவேல் பார்வைக்கு அவங்க அப்பா யாரு? ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்து ஒரு அப்பத்தை கொடுத்து எங்க அம்மாவோட கூட வனாந்தரத்தில் விரட்டி விட்டார். இவன்லாம் அப்பனா? அவன் தான் அந்த கேள்வி கேட்கணும். ஈசாக்காவுடைய பார்வையில் என்ன? காலங்கத்தால் எங்க அப்பா வா வெளியே போனான்னு கூட்டு போனாரு, ஏர்லி மார்னிங். நான் அவர் கூட போனேன், 3 நாள் கூட்டு போனா ஒரு பலிபீடத்தில் வச்சு கையை காலை கட்டி கத்திய ஓங்குறாப்புல. இவன்லாம் அப்பனா? இதான் கேள்வி வரும். ஆனால் பைபிள் சொல்லுது, உன் நேசகுமார் என்று பார்க்காதபடிக்கு நீ எனக்கு என்று ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ இப்பொழுது எனக்கு கீழ்ப்படுகிறாய் என்று அறிந்திருக்கிறேன். உன் மேல் உள்ளதான இந்த அபிஷேகம், ஆசீர்வாதம் உன் மேலும் உன் சந்ததியின் மேல் வரும். உங்க அப்பா உங்களை கத்தி எதுக்கு தெரியுமா? உன்னை வெட்டுறதுக்கு அல்ல, அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி உனக்கு கொடுப்பதற்கு. பல நேரங்களிலே உன்னுடைய தகப்பனும் தாயும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் பொழுது நீ அவர்கள் உன் பார்வைக்கு கெட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செய்கிறது உனக்கு கெட்டதாக தெரியும், ஆனால் அவர்கள் செய்கிறதற்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும். ஏன்? உங்க அப்பா தப்பானவனே இருக்கட்டும், உங்க அப்பா தப்பானவங்களே, அம்மா தப்பானவங்களே இருக்கட்டுமே, யூ மஸ்ட் ஒபே, யூ மஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட். ஏன்னா அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. இன்னைக்கு அந்த அபிஷேகம் நோவாவுக்குள்ள இருந்ததான அந்த தரிசனத்தை அவன் மகன்கள் மட்டுமல்ல மருமகளும் கனப்படுத்துறாங்க, வேலையை சேர்ந்து செய்யறாங்க. 100 வருஷம் நோவாவுக்குள்ள இருந்த தரிசனம் அவன் மருமகளுக்குள்ள போச்சு. ஆனால் லோத்துக்குள்ள இருக்கிற தரிசனம் பரியாசம் பண்ணப்படுகிறது. அவன் மருமகனுக்குள்ள போகல. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் உனக்கு சொல்றார். உனக்குள்ள இருக்கிற தரிசனம் உன் குடும்பத்துக்குள்ள போகணும். நான் மருமகளுக்கு சொல்றேன், மருமகனுக்கும் சொல்றேன், நீங்கள் ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள வந்தா உன்னுடைய மாமியாரோ மாமனாரோ உன் பார்வைக்கு கிழவங்க, கர்த்தர் பார்வைக்கு அபிஷேகம் பெற்றவங்க. அவங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களுடைய தரிசனம் நிறைவேறாமல் போறதுக்கு காரணம் என்ன? நிறைய ஊழியம் உடைஞ்சு போகுது, நிறைய தரிசனம் நிறைவேறாமல் போகுது. காரணம் என்ன? இவர்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் அவர்களுக்குள் வருகிறதில்லை, இவர்களுக்கு இருக்கிற தரிசனம் அவர்களுக்கு புரிகிறதில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன? ஏன் வீடு என்ன விட்டுருங்க, தனியா விட்டுருங்க. கர்த்தர் ஒருத்தரை சேர்க்கிறார்னா அதுக்கு பின்னாடி ஹெவன்லி விஷன் இருக்கு, ஹெவன்லி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. நோவா குடும்பத்துக்குள்ள ஏன் மருமகள்கள் வந்தாங்க? சேம் யாபேத்துக்கு பிறக்க போற பிள்ளைகள் வழியாகத்தான் பூமியின் சந்ததிகள் நிரப்பப்பட வேண்டும். அந்த சேம் வம்சத்துல ஆபிரகாம் வரணும், ஆபிரகாம்ல ஈசாக்கு வரணும், ஈசாக்குல யாக்கோபு வரணும், யாக்கோபுல யூதா வரணும், யூதால இயேசு வரணும். ஆபிரகாமின் அந்த இயேசு கிறிஸ்து வழியாக புறஜாதியார் ஆசீர்வதிக்கப்படணும். எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு பாருங்க. அந்த சேம் ஒய்ஃப் வழியா வந்ததுல பேர் கூட இல்லை, பைபிள்ல பேர் கூட இல்லை. அந்த சேம் ஒய்ஃப் கூட தான் இவ்வளவு கான்செப்ட் இருக்குது. இன்னைக்கு நமக்கு அந்த தரிசனம் புரிய மாட்டேங்குது. என்னோடது அந்த தரிசனம் போகாததுனால லோத்துவின் குடும்பம் நாசமா போச்சு. மருமகன்கள் பரியாசம் பண்ண என்ன ஆனா? இப்பவும் சொல்றேன், பைபிள் முழுக்க நான் சொல்றேன், பரியாசம் பண்ணவன் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. லோத்துவின் மருமகனாக இருக்கட்டும், இஸ்மவேலாக இருக்கட்டும், சாத்தானாக இருக்கட்டும், சீமேயாக இருக்கட்டும், பரியாசம் பண்ண ஒருத்தர் கூட உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அவங்க மேல இருக்கிற தரிசனம் உன் பார்வைக்கு வேணா பரியாசம் பண்ற மாதிரி இருக்கும். என்னங்க லோத்து சும்மா உலகம் அழியுதுங்கிறாரு, சோதம் அழியுதுங்கிறாரு, உங்க அப்பா தான் சொல்றாரா, நீ எங்க கேட்குறியம்மா? ஆனால் அந்த பரியாசம் மறுநாள் காலையில அவனை கொன்று போட்டுருச்சு. இஸ்மவேல் ஈசாக்கை பண்ண பரியாசம் வனாந்தரத்திற்கு அனுப்பி விட்டுருச்சு. பரியாசம் பண்ணுதல் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு குணம். பரியாசம் பண்றோம் மத்தியில கூட உட்காராதன்றாரு. ஆனா நீ ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு பரியாசம் பண்ணிட்டு இருக்கிற. இப்பவும் சொல்றேன், எந்த ஊழியக்காரனையும் எந்த அபிஷேகம் பெற்றவர்களையும் தயவு செய்து பரியாசம் பண்ணாது.
அதுவும் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள வந்தீங்களா? ஏன் நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன்? எதுக்கு கர்த்தர் என்னை இணைச்சார்? நீ மருமகனாயிரு, மகனாயிரு, வாட் எவர் இட் இஸ், என்ன வேணா இருந்துட்டு போங்க. நான் ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன்? கர்த்தர் ஏன் என்னை கூட்டிட்டு வராரு? அப்படின்னா என்னுடையதான அந்த மாமனார், மாமியார் அல்லது அப்பா, அம்மா அவங்களுடைய தரிசனத்தை கடத்தி கொண்டு போய் இயேசு வருகிற வரைக்கும் அந்த கொண்டு போற செயின்ல நான் இருக்கேன். அவங்க ஓடி முடிச்சு கூடாரத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த கூடாரத்தை ஓடி முடிச்சு நான் அடுத்த ஜெனரேஷன்கிட்ட கொடுக்கணும். அவங்க ஓடி முடிச்சு அடுத்ததுகிட்ட கொடுக்கணும். இயேசு வர்ற வரைக்கும் இந்த ரிலே ரேஸ் நடந்துகிட்டே இருக்கணும். அந்த விஷன் உனக்கு வரணும். மாமியாருக்கு வயசானா என்ன, கொஞ்ச நேரம் ஒன்றும் முடியாதுதான். கடைசி நேரத்தில் அவங்க கடைசி ஒரு 5 வருஷம் குழந்தையா கூட தான் இருப்பாங்க, 3 வருஷம் குழந்தையா தான் இருப்பாங்க. டயப்பர் கூட நீ மாட்டி விடுற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், நீ செய்கிற பணிவிடையை யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான பிரதிபலனை நிச்சயம் பரலோகம் தரும். இப்பவும் சொல்றேன், நீ போய் யார் யார் உன்னை நல்ல பாஸ்டருங்கிறான், நல்ல மகன்றான், சர்ச்சுக்குள்ள பார்க்கும் போதெல்லாம் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, நான் இதெல்லாம் குறை சொல்லலை. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற மாமியாரோ, உங்கள் வீட்டில் இருக்கிறதான அப்பனோ, தகப்பனோ, தாயோ உன்னை சாகும்போது ஆசீர்வதிச்சுட்டு போகணும். தலை மேலே கையை வச்சு. அந்த ஆசீர்வாதம் தான் கடைசி வரைக்கும் நிற்கும். ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கி உன் அப்பனும் அம்மாவும் உன்னை சபிச்சுட்டு போயிட்டாங்கன்னா கஷ்டம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நடக்குது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு உடஞ்சி போய் தரிசனத்தை உடச்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பங்கள் தரிசனத்தை உடச்சிக்கிட்டு இருக்குது உட்காந்து. நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க, லோத்துவினுடைய தரிசனம் அவன் மருமகளுக்குள்ள போல, மகளுக்குள்ள போகல. அந்த சந்ததி சபிக்கப்பட்டுருச்சு. நோவாவின் தரிசனம் அந்த சந்ததிகளுக்குள்ள போச்சு, அவன் மருமகனுக்குள்ள போச்சு. அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைய வரைக்கும் அவனுடைய சந்ததி பூமியில் இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பரியாசம் மட்டும் பண்ணிராதீங்க, அதாவது உதாசீனப்படுத்துறாதீங்க. உங்களால் பார்க்க முடியலையா? திருப்பியும் சொல்றேன், பார்க்க முடியாத சிச்சுவேஷன் வரும். ஏன்னா நமக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் முடியலையா, ஒரு ஆளை போட்டு பாருங்க. நல்ல ஒரு கஷ்டம், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. உங்கள் பிள்ளையா இருந்தால் பண்ண மாட்டீங்களா? உங்கள் மாமியாரும் உங்கள் மாமனாரும் கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைங்க தான் அவங்க. ஏன் பண்ண மாட்டீங்களா? பண்ணுங்க. அது ஒரு நாளும் உங்களுக்கு சாபத்தை கொண்டு வராது, ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். ஆசீர்வாதம் பூமியில் வருதோ இல்லையோ, பரலோகத்திலிருந்து நிச்சயமாய் வரும், கன்ஃபார்மாக வரும். ஒரு நாளும் கர்த்தர் கை விடவே மாட்டார். அல்லேலூயா. கடைசியாக லோத்துவுக்கும் நோவாவுக்கும் இருந்த டிஃபரன்ஸ் என்ன? வாசிங்க 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல என்ன சொல்லுது? ஒரு நோவா பிரசங்கம் பண்ணா. வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. நோவா ஏன் பிரசங்கம் பண்ணா? நோவா ஏன் பிரசங்கம் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் அவனை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லவே இல்லை ஆதியாகமத்தில். நீங்கள் ஆதியாகமத்தை எடுத்து பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லலை. கர்த்தர் பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார். உங்ககிட்ட ஜோடு ஜோடாக வருதை சேர்த்துக்கொள் என்று சொன்னார். பேழை செய்கிற விதத்தை சொன்னார். போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் 2 பேதுரு 2:5 சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு இருக்கு. அவன் பிரசங்கம் பண்ணினா அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டு விட்டது. புரியுதா? இப்ப லோத்துவை எடுத்துக்கோங்க. நீங்க அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களைக் கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. இந்த இடத்துல லோத்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா லோத்துக்கு சோதோமுடைய பாரம் இருக்கு, பாரம் இருக்கு. அதே 2 பேதுரு 8, அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. இப்போ வசனம் என்ன சொல்லுது? நல்ல கவனிங்க. லோத்தை அவர் ரட்சித்திருக்க. வசனம் என்ன சொல்லுது? சோதோம்ல அக்கிரமம் நாள்தோறும் நடக்குது, பார்க்கறாரு, கேட்கிறாரு, மனசுல வாதம் இருக்குது. ஆனா மனுஷன் போய் வாசல்ல உட்காந்துட்டாரு. இது என்ன எதுவுமே செய்யக்கூடாது, இது என்ன எதுவுமே பாதிக்கக்கூடாது, நான் என்ன நீதிமானா காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் எங்க உட்காந்துட்டாரு? சோதோமின் வாசல்ல உட்காந்துட்டாரு. அவர் உட்கார்ந்தாரு, அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார். ஆனா நோவா அவன் மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினான். அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இதான் இவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். எனக்கு தெரியுது, ஆனா அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நான்
காப்பாற்றப்படணும், என் குடும்பம் காப்பாற்றப்படணுன்றதோட நிறுத்திட்டீங்கன்னா அது உங்களோடைய போயிடும். உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். கர்த்தர் சொல்ல மாட்டாரு, ஆனா உங்களுக்குள்ள எண்ணம் வரணும். என்ன வரணும் தெரியுமா? நான் மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தை நான் காப்பாற்ற வேண்டும். அவன் வரான் வரல வேற விஷயம். வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய, நாள்தோறும் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இன்னைக்கு நீதியை பிரசங்கிக்கிறோமா? இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது சபைக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு குடும்பங்கள் ரட்சிக்கப்படுறதனுடைய இன்னொரு பார்ட் அதில் இருக்கு. நோவா நீதியை பிரசங்கித்த நோவா முதலான 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டிருக்க அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு கூட்டத்தை காப்பாற்றணும்னு விரும்பினான். அதனால பாரத்தோட பிரசங்கம் பண்ணா அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படுவதில் ஈஸியான ஒரு ரூட் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க இன்னொரு குடும்பம் காப்பாற்றப்படணும்னு வாஞ்சியா இருக்கணும், அவங்கள பிரசங்கிக்கணும், அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு முந்தியெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எங்களுக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னதே கிடையாது. நான் உண்மையை சொல்றேன், எங்க சர்ச்சில் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு எங்களுக்கு சொன்னதே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தானா நமக்குள் ஒரு பாரம் வரும், ஒரு விருப்பம் வரும். நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை யாருக்காவது சொல்லணும், யாருக்காவது கொண்டு போய் ரீச் பண்ணணும். அந்த எண்ணம் ஒன்று வரும். அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கு, அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு தோணிடுச்சுன்னா நீங்க உங்க குடும்பத்தை ரட்சிக்கப்பட தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்னொருத்த குடும்பத்தை நீங்க ரட்சிக்கணும்னு எவ்வளவு பாரப்படுறீங்களோ உங்க குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். நான் அடிக்கடி அந்த வசனத்தை ரொம்ப ஆச்சரியமா நினைவு கூறுவேன். எதுனா யோபுவின் புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல சிநேகிதனுக்காக வசனம் தெளிவா சொல்லும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இவன் ஜெபம் பண்ணது அவங்களுக்காக, கர்த்தர் மாத்தினது யாருக்காக? அதுல ரொம்ப ஆச்சரியமா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த சிநேகிதர்களை பார்த்து கர்த்தர் கடிஞ்சு கொள்வார். அதுக்கு முன்னாடி, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை அப்படிம்பார். பேசல, நீங்க போய் என் யோபு கிட்ட கேளுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான்னு ரூட்டையும் சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்துட்டு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கும் எனக்கு, அதுதான் ரொம்ப அதில் அட்ராக்ட் பண்ண வார்த்தை. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கும். இப்படி எதுக்கு தெரியுமா பார்க்கறாரா? இவன்லாம் மன்னிப்பு கேட்கறான், யோபு மன்னிக்கிறானா கோவப்படுறானா? இத்தனை 38 அதிகாரம் வரைக்கும் இவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்காங்க. பேசுன்னு பேசி அவன் இருதயத்தை உடைச்சி கர்த்தர் கடைசியில் அவன் செத்தா போதுங்கிற முடிவுக்கு வந்துடுவான் யோபு. முதல் 2 அதிகாரத்தில் எல்லாம் போயிடும், எல்லாத்தையும் தலைமையில போட்டு உக்காந்துருப்பான். இந்த 3 பேர் வருவானுங்கல்ல, எனக்கு அவனுங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவனுங்கள மாதிரி நல்லவன் உலகத்திலே இல்லைன்னு தோணும். 7 நாள் அப்படியே உபவாசம் பண்ணி கூட உட்காந்துருந்தான், தலைமையில புழுதியை போட்டுக்கிட்டு. என் நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு, ச்சே எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு தோணா. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சான் பாருங்க, 38 வரைக்கும் யோபு கடைசியில் செத்து போனா போதுங்கிற முடிவுக்கு வந்துடுவான். அவ்வளோ கோபப்படுத்தினதான நண்பர்கள் வந்து என்னை மன்னிச்சுட்டு யோபுன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். யோபு என்ன பண்றான்னு வசனம் சொல்லுது. யோபு கடிஞ்சு கொள்ளல, ஒன்றும் சொல்லலை. அடுத்த வசனம் சொல்லுது, யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பையும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பாவிகளுக்காக அவர்களை நேசிக்கிறாயோ கர்த்தர் உன் சிறை இருப்பை மாற்றுவார். நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறாயோ உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். நம்ம எப்பவுமே we are the good judges but we are not good advocates. All the believers are good judges. நியாயம் தீர்க்கிறதுல நம்மள மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. பட் we are not good advocates. கிரைஸ்ட் வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி குட் அட்வொகேட். அவர் நமக்காக பரிஞ்சு பேசுகிறவர். நம்ம தப்பு பண்ணா கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், எங்கிட்ட ஆண்டவர் பேசுவார், அதை வச்சுக்கிட்டு நான் தான் அந்த ஆள்னு வச்சுப்பேன். சகரியாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்தில், சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவனுக்கு ஒண்ணு நீதிமான் இல்லை. யோசுவா யாரு கிடையாது? பிரதான ஆசாரியன், சீஃப் பிரீஸ்ட்.
அவன் யார் கிடையாது? நீதிமான் கிடையாது. அழுக்கு வஸ்திரம் தரித்தவன். வஸ்திரம் என்னவா மாறிடுச்சு? இப்ப அழுக்காயிருச்சு. ஆனா கர்த்தர் யோசுவாவை கடிஞ்சு கொள்ளல, அவனை குற்றப்படுத்துறவனை கடிஞ்சு கொண்டார். அவர் சொல்றாரு, அவன் அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் சொல்றார். அது ஏன் அந்த வேர்ட் அங்க யூஸ் பண்றாருன்னா, எருசலேம் அக்கிரமம் நிறைஞ்ச பட்டணம், எப்ப பார்த்தாலும் விக்கிரகம். அவர் தான் சொன்னாரு மண்மேடாகி போகும்னாரு. அந்த பட்டணத்தையே மன்னிச்சு தெரிஞ்சு கொண்ட நான். ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் எருசலேமை பத்தி ஆண்டவர் பேசுவாரு. நீங்க வாசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதே சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி தான் எருசலேம் பத்தி அவ்வளவு கோபமா பேசினாரு. இப்ப எருசலேம் மண்மேடாகி போகணும்லாம் சொல்லிட்டாரு. சகரியா 12 இருக்குது, மீகா 3:2-12 இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சொல்றாரு, எருசலேமை திரும்பி நான் கட்டுவேன். அதை சொல்லிட்டு சொல்றாரு, இவனை நான் தெரிந்து கொண்டேனுங்கிறாரு. எருசலேம் எப்படி மோசமாக இருந்து அழிவுக்கு நேராக இருந்து தள்ளப்பட்டதாக இருந்தது, அதை மீண்டும் நான் தெரிந்து கொண்டேனோ, அதே மாதிரி அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி இவன். இவன் அழுக்கு வசனம் தரிச்சா என்ன, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். வேற எவனும் அவனை குற்றப்படுத்தாதீங்க சொல்லிட்டு சொல்றாரு. அவன் வஸ்திரத்தை மாத்தி பூசா போடுறா அப்படின்றார். அதான் நம்முடைய தேவன். அதான் நம்முடைய தேவன். அடுத்தவருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உங்க மேல் விழுந்த பொறுப்பு. அடுத்தவனை பத்தி தப்பா பேச நம்ம பொறுப்பு கிடையாது. நீங்கள் அவர்களுக்கு சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். இன்னைக்கு நாம சபையில உட்கார்ந்துருக்கிறோம், ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்றோம். ஆனா அந்த பாரம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு அந்த பாரம் தானா வரும். ரட்சிக்கப்பட்டா என்ன செய்யும்? அந்த பாரம் தானாய் வரும். அதுதான் கர்த்தர் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். லோத்துவுக்கு அந்த பாரம் இல்லை. ஆனா லோத்துவுக்கு என்ன இருந்துச்சு? பாவம்னு தெரியுது. பாவம் தெரியுது. அந்த பாவத்துல நான் விழக்கூடாதுன்னு தெரியுது. நான் தப்பிக்கணும்னு தெரியுது. எங்க போனா தப்பிக்க முடியும்னு தெரியுது. எல்லாம் தெரியுது. ஆனா சோதோமை காப்பாற்றணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஆனா நோவாவுக்கு நல்லா தெரியும், இந்த உலகம் அழிய போது, எவனையும் காப்பாற்ற முடியாது. நீங்க அதுவே 1 பேதுரு 3:19 வாசிங்க பார்ப்போம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார் 100 வருஷம், ஒன்று கூட கீழ்படி இல்லை. ஆனால் நோவா நிறுத்தவே இல்லை. எனக்கு ரொம்ப என்ன பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, 7 நாள் நோவா வந்துட்டு 7 நாள் கழிச்சு தான் ஜலப்பிரளயம் வரும். ஆனால் நோவா போக்குவரத்தாகவே இருப்பான். வசனம் சொல்லும், கதவை உள்ளே நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தாருன்னு. ஒருத்தன் வந்துட மாட்டானா, காப்பாற்றிட மாட்டான். இதான் ஆத்ம பாரம். ஒருத்தனையாவது காப்பாற்றிட மாட்டோமா? அப்படி பாரம் உள்ளவனுடைய அந்த பாரம் எவனை காப்பாத்துச்சோ இல்லையோ தெரியல, அவன் குடும்பத்தை காப்பாத்திருச்சு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவித்தல் நம்மேல் விழுந்ததான கடமை. யூ மஸ்ட் பிரீச். நீங்கள் நீதிமானாக இருக்கிறது நல்லது, அதோடு கூட ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு சபைகளில் குறைஞ்சி போன அல்லது மறைஞ்சி போன ஒரு சுபாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆளே இல்லை, சொல்றதுக்கு வர்றதும் இல்லை, கூப்பிட்டாலும் வர்றதில்லை. கரெக்டாக எல்லா சர்ச்சிலையும் நான் பார்க்குறேன், ஒரு 10 பேர் தான் வாலண்டியர்ஸ். எதுக்கு எடுத்தாலும் அந்த 10 பேர் தான். பாய் போடுறதும் 10 பேர், க்ளீன் பண்ணுறதும் 10 பேர், ஒரு மீட்டிங் நடந்தால் அந்த 10 பேர், நோட்டீஸ் கொடுக்குறது அந்த 10 பேர், ஜெபம் பண்ணுறது அதே 10 பேர் தான். மற்ற எல்லாருமே ஸ்பெக்டேட்டர்ஸ், எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்குறவங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, மார்க் போடுவாங்க. போன மீட்டிங் மாதிரி இந்த மீட்டிங் இல்லை, பாஸ்டர் முந்தி மாதிரி இப்போ நல்லா நடத்தலை, அந்த ஊழியக்காரர் மாதிரி இல்லை, எல்லாமே மார்க் போடுற கூட்டம். ஆனால் அத்தனை பேரும் நற்செய்தி அறிவிக்கிற கூட்டம். நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு விரும்புனீங்கன்னா யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். லோத்துவின் குடும்பம் காப்பாற்றப்படாமல் போனுவதற்கு இன்னொரு காரணம், லோத்துக்கு அவன் மேலே நீதிமான், தன்னை காப்பாற்றி கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை அவங்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணம். ஏன்னா அவன் சொன்னான்னு அங்கே இல்லை. அதுக்கு முன்னாடி நோவா சொன்னான்னு பைபிளில் இருக்கு. லோத்து வாதிக்கப்பட்டான். நாள்தோறும் அவருக்கு பார்க்கறத பார்த்து இருதயத்தில் வாதிக்கப்பட்டு, கண்டு கேட்டு வாதிக்கப்பட்டு, இருதயத்தில் நீதி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் சுவிசேஷம் சொன்னான்னு அங்கே இல்லை. அவங்களுக்கு போய் இது தப்புன்னு சொன்னான்னு இல்லை. ஆனால் நோவா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நோவா கிட்ட இருந்த குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு அடுத்த சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, நீதியை பிரசங்கித்த நோவாவின் முதலான 8 பேரை கர்த்தர் ரட்சித்திருக்க. ஸோ நீங்கள் எவ்வளவு சுவிசேஷம் சொல்லுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படும்.
ஒருவேளை நீங்க சுவிசேஷம் சொல்றதுனால ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டா அந்த ரட்சிப்பு அதுல வரக்கூடிய குடும்பத்தையும் உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அதே நேரத்துல வர்றாங்களோ இல்லையோ நீங்க தண்ணி மேல விதைய போடுங்க, அது எப்ப வேணாலும் முளைக்கட்டும். ஏன்னா முளைய செய்யறது கர்த்தர், விளைக்க பண்றது கர்த்தர் தானே. நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது கர்த்தர். தண்ணி மேல விதையை போடும், அது நெடுநாள் கழிச்சு பலன் கொடுக்கும். விளையிறது கர்த்தர்கிட்ட. கர்த்தர் எப்பவுமே நம்மகிட்ட எவ்வளவு விளைச்சன்னு கேட்கல, எவ்வளவு நட்டம் தான் கேட்பாரு. அது நீ நினைக்கிறது நல்ல நிலமா கற்பாறையா முள்ளுள்ளதாங்கிறதுல கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விதை தூவுனீங்களா, நீங்க விதைங்க, நடுவுல கலையை வந்து வச்சா அந்த கேள்வி உங்களை கேட்க மாட்டார், ஏன் களை வந்துச்சுன்னு கேட்கவே மாட்டார். ஆனா விதைச்சிங்களான்னு கண்டிப்பா கேட்பார். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட படிக்கிறவங்க, இவ்வளோ சத்தியம் உங்களுக்கு தெரியுது இல்ல. நிறைய பேர் சொல்றீங்க, உங்க சத்தியம்லாம் கேட்டோம் பார்த்தோம், எங்களுக்கு ஆண்டவர் வராருங்கிறது எங்களுக்கு புரியுது, நல்லா இருக்கு, தெரியுது இல்ல. எத்தனை பேர் அதை போய் சொன்னீங்க? எத்தனை பேர் உங்க குடும்பங்களுக்கு சொன்னீங்க? ரட்சிக்கப்படாத உங்க நண்பர்கள், ரட்சிக்கப்படாததான உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகளுக்கு எத்தனை பேர் சொன்னீங்க? நான் எப்பவுமே சொல்லுவேன், நாம ரட்சிக்கப்பட்டோம்னா உலகத்துல எவன் வேணாலும் ரட்சிக்கப்படுவான். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம ரட்சிக்கப்படுறோம்ல அப்படின்னா எவனை வேணாலும் ரட்சிக்கலாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஏன் நம்மளை ரட்சித்தார் தெரியுமா? அந்த ஊர்லயே பிரதானமான பாவி நம்மளை பார்த்ததுனால தான் ரட்சித்தார். ஒரு சவுலை பவுலாக மாற்ற அவரால் முடியுமானால் யாரையும் மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. அவர் நேபுகாத் நேச்சார் இருதயத்தை திருப்பிடுவாருங்க. மனுஷ இருதயமா? நீங்க போய் சொல்லுங்க, எவன் இருதயத்தை மாத்துவாரு. நீங்க போகும்போதே சொல்லாதீங்க, எங்க அக்காலாம் ரொம்ப பணக்காரங்க, திமிர் பிடிச்சவங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டே போயிட்டீங்களே கேட்க மாட்டாங்கன்னு. நீங்க போங்க, நான் சொல்ல போறேன், கர்த்தர் கண்டிப்பா அவர்களை ரட்சிப்பார். எப்படிங்க ரட்சிப்பார்? தெரியாது, ரட்சிப்பார். ஏன்னா நம்ம கிட்ட வல்லமை இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது என்ன விதமான கிரியை செய்யும், யாரை வேணாலும் மாற்றும், எவரை வேணாலும் திருத்தும். அல்லேலூயா. நோவாவுக்கும் லோத்துக்கும் உள்ள கடைசி டிஃபரன்ஸ், லோத்துவின் குடும்பம் ஏன் ரட்சிக்கப்படலை அல்லது மீட்கப்படலைன்னா, லோத்து சுவிசேஷம் சொல்லாதவனாக இருந்தான். அவன் தன்னளவில் நீதிமானாக இருந்தான். ஆனால் நோவாவோ தானும் நீதிமானாக இருந்தான். ஒரு கூட்டத்தை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில் நாம் எல்லோரும்? முதலாவதாக, லோத்து நோவா 2 பேரும் நீதிமான் தான். ஆனால் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, ஒரு குடும்பம் ரட்சிப்புக்குள்ளாமல் போனது. காரணம் என்ன? முதலாவது, நோவாவுக்குள் இருந்த தரிசனம் அவன் மனைவிக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் மருமகளுக்குள்ளும் போனது. லோத்துக்குள்ள தரிசனம் அவன் மனைவிக்குள்ளேயே போகல, திரும்பி பார்க்கிற அனுபவம். லோத்துக்கான தரிசனம் அவன் மகளுக்குள்ள போகல. லோத்துக்குள்ள தரிசனம் அவன் மருமகனுக்குள்ள போகல, பரியாசக்காரரா மாறிட்டாங்க. முடிவு, அவர்களும் அழிக்கப்பட்டார்கள், குடும்பமும் சபிக்கப்பட்டது. ஆனால் நோவாவின் குடும்பம் மீட்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. கடைசியாய் நோவா தான் மட்டுமல்ல, தன் குடும்பம் மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். லோத்து தான் அதிலிருந்து தப்பித்து நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இதான் அவங்க 2 பேருக்குள்ள பெரிய டிஃபரன்ஸ். இன்னைக்கு நாம எந்த நிலையில் இருக்கிறோம்? இந்த 2 குடும்பத்தில் நாம எந்த குடும்பம்? ஏன்னா மூணாவதாக, இந்த 2 நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். இப்ப நடக்க போகுது. இதில் நாம எந்த குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்க போகிறோம்? வேலைக்குள் பிரவேசித்து மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்க போறோமா, அல்லது திரும்பி பார்த்து தறிக்கெட்டு போய் கடைசியில் சபிக்கப்பட்ட குடும்பமாய் நாம் மாறப்போகிறோமா? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஒரு சிலரோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள தரிசனம் உங்க குடும்பத்துக்குள்ள போகட்டும். உங்க வீட்டுக்கு வர மகனையோ மருமகளையோ அவங்க ஏதோ வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களை கொண்டு வருகிறார். என் தரிசனத்தினுடைய அடுத்த பகுதி அவர்கள் கையில் இருக்கிறது. நான் ஓடுகிற ஓட்டத்தில் என் கையில் இருக்கிறதான அந்த ரிலே ரேஸினுடையதான போல் அடுத்து அவங்க கைக்கு போக போகிறது. எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள் போக போகிறது. அதே மேல உங்க மேல இருக்கிறதான தரிசனம் அவர்களுக்குள் போக போகிறது. வருகிறவங்க உங்க எதிரி அல்ல, வருகிறவர்கள் உங்களுடைய தரிசனத்தை கொண்டு போக, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போகிறவர்கள். வர்ற மகனையோ மருமகளையோ ஒரு நாளும் எதிரியா பார்க்காதீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்கன்னா, சாராளுடைய கூடாரத்துக்கு போறீங்கன்னா, நீங்க சாராளுக்கு மாற்று அல்ல, சாராளுடைய தரிசனத்தை சுமக்கிறவர்கள்.
அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு இந்த தலைமுறையில கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டார். அந்த எண்ணம் இருக்கணும். நீ போற இடத்துல உன் மாமியாரையோ மாமனாரையோ அப்பாவையோ அம்மாவையோ தரக்குறைவா பேசுறது, பரியாசம் பண்றது, கேவலப்படுத்துறது, உனக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமானால் நீ போற இடத்துல அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அவங்க மேல ஒரு தரிசனம் இருக்கு, அவங்க மேல ஒரு திட்டம் இருக்கு. அது கர்த்தர் கொடுத்தது. அந்த திட்டத்தை பரியாசம் பண்ண உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் தலையின் மேல் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறதே. எப்படி ஒரு ராஜாவுக்கு மரியாதை கிரீடம் உண்டோ அதே மரியாதை அபிஷேகம் பெற்றவனுக்கும் உண்டு, ஊழியக்காரனுக்கும் உண்டு. அவன் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. இன்னைக்கு நீ கொடுக்காமல் போனால் ஒரு நாள் வரும் லோத்துவின் குடும்பம் கெட்டு போச்சு. பரியாசம் பண்ண கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. கர்த்தர் என்னோடு கூட இன்னைக்கு இடைப்பட்டாரு. தனிப்பட்ட முறையில் கர்த்தர் என் கூட பேசினாரு. எனக்குள்ள கர்த்தர் ஒரு மாற்றம், ஒரு காரியத்தை உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு உண்மையா சொல்றவங்க மட்டும் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தை எனக்குள்ள வந்ததுக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போமா? அப்படி உண்மையிலே நீங்க கர்த்தர்கிட்ட பேசி இருந்தா கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்ன பேசினாரோ அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் அதை செய்கிறேன். ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைகள் நீர் வருகிற வரைக்கும் அவர்களுக்குள்ளே பேசட்டும், இடைபடட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா.